ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை நீதிமொழிகள்ல 10வது வசனத்துல வாசிக்கப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆமென். கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும், துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போம். இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான், அனுப்புகிற மூடனோ விழுவான். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மளோடு இந்த நாள்ல கூட நீதிமானை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. கொடுமையும் துன்மார்க்கனாய் இருக்கிறவர்களே வாய் அடைக்கப்படும் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட தேவன் நம்ம நீதிமானாவே இருக்கணும்னு சொல்லி நீதிமான் செய்வதெல்லாம் வாக்கியம். ஆமென். அல்லேலூயா. நீதிமான் எதை செய்தாலும் அந்த காரியம் வெற்றிதான். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா துன்மார்க்கர்களை வாயை அடைப்பார். ஆமென். அல்லேலூயா. அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியும் செய்து கொண்டு இருப்பாங்க. நம்மளை மிஞ்சினவங்க ஒருவருமே இல்ல அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அப்பனா தேவன் நமக்கெல்லாம் பெரியவர் ஒருத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னு அறியாம இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. நீதிமான்களுக்கு இருதயத்தில் கண்கள் திறக்கப்படும், ஏன்னா துன்மார்க்கங்களுக்கு கண்கள் திறக்காது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அந்த இருதயத்துல கண்கள் திறக்கப்படணும். ஆனா திறந்தாதான், ஏன்னா மாம்ச கண்ணுங்கள் போய் ஆவிக்குள்ள கண்கள் திறந்தாதான் நம்ம செய்யற தப்பு புரிதல் வரும். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம நீதியில நடக்கிறவங்க கட்டளைகளையும் கை கொள்வார்களாம். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம நீதிமான்களாக இருக்கும்போது, நம்ம கட்டளையிலும் கை கொள்ளும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட நம்மளுக்கு ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா உத்தமம் நடக்கிறவனையும் அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் உத்தமமா நடக்கும் போதுதான் தேவன் கண்ணோக்கமா இருக்கிறாராமா. நம்ம கிட்ட ஈவு இறக்கம் எல்லாமே இருக்குமா. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா துன்மார்க்கர்கள்ட்ட எந்த ஒரு அந்த சிந்தனை இருக்காது. அவங்க உயரமா இருக்கணும், அவங்க செய்வதெல்லாம் நல்லது அப்படி சொல்லியே செய்வாங்க. கடவுளுக்கு கீழ்ப்படிதலா இருக்காது, கடவுளுக்கு அருகருப்பான காரியத்தை செய்து கொண்டு இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அவங்க அந்த அல்ப சந்தோஷத்துக்காக தன்னைத்தானே உயர்த்திக்குவாங்க. சில பேர் பேசினா அவங்க பேச்ச மீறி நம்ம எதுவுமே பேச முடியாது. ஆனா அவங்களதான் அவங்க பேசுறத நம்ம கேட்கணும்னு நினைப்பாங்க. அப்ப நம்ம சொல்றது சில விதத்துல சொல்லுவாங்களே, முயலுக்கு 3 கால்னா 3 கால் தான், 4 கால் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க சொல்றதுதான் நிற்பாங்க. அப்படி இல்ல, அதுதான் துன்மார்க்கர்கள் பேசுற பேச்சு. அப்பனா தேவனோட வார்த்தை என்ன அப்படி சொல்லி அதுல நாணம் இருக்கிறவங்க, நாணமும் நீதியும் ஏன்னா உத்தமமாய் இருக்கும் போதுதான் அதெல்லாம் புரிதல் வரும். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல கூட நம்ம உத்தமத்துல வாழணும், நீதியில வாழணும். நீதியில வாழ்றவங்க கண்டிப்பா தேவனோட கட்டளைகள் கை கொள்வார்கள். ஆமென். அல்லேலூயா. கட்டளைகள் கை கொள்ளும்படி கூட தேவன் நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கண் சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாகிறான், அனுப்புகிற மூடன் விழுவான். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பா சோதரம் அந்த கண் சாடை பண்ணி ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு காரியத்தை செய்வாங்க. அவங்களுக்கு நோவுதான் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ வழிகள்ல அவங்க பார்வைகளே வித்தியாசமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. பார்வை சரியான பார்வைகளா இருக்காது. நம்ம அவர்களை பார்க்கும் போதே தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஆவிக்குள்ள வரவங்க அவங்க பார்க்கும் போதே இவங்க கிட்ட இந்த மாதிரி சுபாவம், கெட்ட சுபாவம் இருக்குது என்று நம்ம அறிந்து கொள்ளலாம். அவங்க பேச பார்க்கும் போதே நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்ப தேவனே சொல்லுகிறார், கண் சாடை உள்ளவர்கள் நோவை உண்டாக்குவார்கள் என்று. ஆமென். அல்லேலூயா. இத போல தேவனோட வார்த்தைனா அவங்க செய்கிற பாவம், அந்த பாவத்தின் மித்தமாக பலனை அனுபவிக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன சொல்லுகிறாருன்னா, நம்ம ஏன்னா உத்தமனுமாய் இருக்கிறவர்கள் ஜீவ கிரீடம் பெறுவார்கள். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா உத்தமமாய் நம்ம இருக்கும்போதுதான் ஜீவ கிரீடத்தை
பெற்றுக்கொள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா புத்தி உள்ளவர்கள் உதடுகளே ஏன்னா வெள்ளி உதடுகள் போல இருக்கிறதாம். ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. உத்தமாய் பேசுறவர்கள அவர்கள் வாய் வெள்ளியாய் மின்ன போகிறதாம். ஆமென் அல்லேலூயா. தேவனோட வார்த்தை காலையில கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அப்பனா நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் உத்தமமாய் இருக்கணும், நீதிமான்களாக இருக்கணும். தேவனோட கட்டளைகள்ல கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் என்ன செய்யறாரா? ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். ஆமென் அல்லேலூயா. நம்மளுக்கு மனிதர் கிரீடம் கொடுக்க வேண்டாம், தேவன் கிரீடத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அப்ப இந்த காலை வேளையில கூட நம்ம எப்படி இருக்கணும், ஏன்னா நீதிமான்கள் எப்படி இருக்கணும், ஏன்னா துன்மார்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி காலை வேளையில கூட நம்மளோட பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்பனா நம்ம நீதிமானா இருக்கும்போது நம்ம சகலத்தையும் வெல்லலாம். அம்மேன் அல்லேலூயா. ஏன்னா நம்ம செய்யற காரியங்கள் வாக்கியம். அம்மேன் அல்லேலூயா. அப்பனா நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையில் கட்டளைகள் கீழ்ப்படிவோம், நம்ம உத்தமமாய் பேசுவோம் இல்லையா? துன்மார்களாய் இருக்கும் போது எல்லாமே அவங்களை வாயை அடைத்து விடுவார். ஆமென் அல்லேலூயா. இப்ப பேசுற மாதிரி இருக்கும், அடைக்க வேண்டிய நேரத்துல அடைச்சு விடுவார். ஆமென் அல்லேலூயா. யாராவது இப்ப நம்மளை கடிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்களா, வார்த்தையில நம்மள நோக வைக்கிறாங்களா, ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். ஒரு நாள் தேவன் அவர்கள் வாயை அடைப்பார். ஆமென் அல்லேலூயா. யார குறித்தா இந்த நாள்ல கூட பயந்து கொண்டு இருக்கிறீங்களா, ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. இந்த வார்த்தையை தானிங்க, கண்டிப்பா தேவன் துன்மார்க்கன் வாயை நான் அடைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென் அல்லேலூயா. நீதிமானோட வாயை என்ன செய்வாரா? ஏன்னா அவரை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். ஏன்னா அவர்கள் கட்டளையில் கை கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். ஆமென் அல்லேலூயா. அதே போல நம்மளோட ஏன்னா உத்தமமாய் நம்ம நடக்கும் போது நம்ம வாயை வெள்ளியாய் மின்ன செய்வாராம். ஆமென் அல்லேலூயா. வெள்ளிய போல நம்ம உதடுகளை மின்ன செய்வாராம். ஆமென் அல்லேலூயா. அந்த நாள்ல கூட நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் துன்மார்கள் பாவத்துலதான் போவார்கள் சொல்லி பேசப்படுகிறது. ஆமென் அல்லேலூயா. அதனால அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அதனால அவங்களுக்காக எதிர்த்து நம்ம நிக்க வேண்டாம். அவர்கள் பேசினாங்கன்னா பேசட்டும். அப்பனா ஒரு நாள் தேவன் வாயை அடைப்பார். ஆமென் அல்லேலூயா. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். நம்ம உத்தமத்திலும் நீதியிலும் நம்ம நடக்கும்போது தேவன் நம்மளை பெரிதாக ஆசீர்வதிப்பார்னு சொல்லி தேவன் இந்த காலை வேளையில கூட நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இதுக்காக நீங்க ஒவ்வொரு சூழ்நிலையும் பயந்தோடு இருக்கீங்கன்னா இந்த நாள் அந்த பயத்தெல்லாம் எடுத்து போட்டுருங்க. யாரை குறிச்சு மனிதருக்கு ஒரு நாளும் பயப்படாதீங்க. தேவன் நம்மள அவரோட கண்கள் 7 திசைகளும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் கரம் நம்ம மேலே இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. ஒருவரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா தேவனோட கரம் என்ன வானமே அவரோட கரமாய் இருக்கிறது. அனைவரும் நம்ம அந்த கரத்துலதான் இருக்கிறோம். நம்மளை ஒருவரும் விழுக்காட்ட முடியவே முடியாது. ஆமென் அல்லேலூயா. அவர் கரத்தினால் அவருக்கு என்ன என் கண்மணி போல உன்னை பாதுகாப்பேன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு இல்லையா? ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மகன்களும் ஒவ்வொரு மகளையும் பெரியோர் சிறியோர் அவர் கண்மணி போல இந்த நாள்ல பாதுகாக்க போகிறார். ஆமென் அல்லேலூயா. அவரை விட்டு ஏன்னா அவர் நம்மளோடு இருக்கும்போது ஒருவரும் உங்களை தொட முடியாது. ஆமென் அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். ஆண்டவரே தகப்பனே ராஜா சோத்திரிக்கணும்ப்பா. இந்த நீதிமொழிகளை நாங்க தியானித்தோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே நீதிமான்களை நீங்க ஆசீர்வதிக்கிற அந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் கடந்து செல்லட்டும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உன் கரம் வெளிப்படட்டும் ராஜா. தகப்பனே கர்த்தாவே இந்த காலை வேலையில கூட நாங்க பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. துன்மார்க்கிற மாதிரி யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஆண்டவரை வாயை அடைப்பேன்னு சொல்லிருக்கீங்கப்பா. யாரெல்லாம் தகப்பனே துன்மார்க்கமாக பேசி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் வாயை அடைக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த மகனையும் மகளையும் ஆண்டவரே தகப்பனே நீதிமான்களாக ஆண்டவரே மாற்றும்படி நாங்க ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமா யார் நடந்தாலும் ஆண்டவரே இந்த காலை வேளையில ஆண்டவரே உன் கரம் அவர்கள் மேல் வெளிப்படட்டும் சுவாமி. அவருக்குள்ள நாசினிகள்ல இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்க அப்புறப்படுத்துறோம் ராஜா. அனைவரையும் ஆண்டவரே உம்மோட பிள்ளைகளாக உம்மோட கரத்துல இருக்கிறாங்க ராஜா. தகப்பனே அந்த கரத்துல இருக்கும்போது அந்த துன்மார்க்கமான வார்த்தைகள் ஆண்டவரே தகப்பனே அதெல்லாம் உமக்கு அருகருப்பு என்று சொல்லுகிறீர் ராஜா. தகப்பனே அந்த அருகருப்பெல்லாம் அவர்கள் செய்யாதபடி
ஒவ்வொருவருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரம் வெளிப்படட்டும் சுவாமி. அப்பா, அந்த துன்மார்க்கமா இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உன் பிள்ளைகளாக நீர் மாத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ராஜா. தகப்பனே, இந்த நாள்ல கூட தகப்பனே, யாரெல்லாம் இந்த காரியங்கள் ஆண்டவரே செய்கிறார்களோ, இதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அப்பா சோத்திரம் ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே நீதிமான்களாக மாத்தி நீங்க ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். செய்யதெல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே, செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த நாள்ல ஆசீர்வாதமான வார்த்தை கொடுத்திருக்கீங்கப்பா. இந்த ஆசீர்வாதம் வார்த்தை ஒவ்வொருவருக்கும் கடந்து செல்லும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருக்கும் மேலும் உங்க கரம் வெளிப்படும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாள்ல கூட உடம்பு சரியில்லாதவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. கர்த்தாவே, உடம்பு சரியில்லாம யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஜான் மகனுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே சோத்தரிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து சுகமா பூர்ண சுகத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இன்னும் பூர்ண சுகத்தை கொடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அனைவருக்கும்